ஐயனார் துணை சீரியலில் வந்து நம்ம சோழன் இருந்துட்டு அவங்க ஓனர் கிட்ட நிலாவுக்கும் அவருக்கும் எப்படியெல்லாம் கல்யாணம் நடந்தன்ற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அந்த ஓனர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சோழா, நீ இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை வச்சுருக்க, இது தெரியாமல் நான் இத்தனை நாளாக இருந்திருக்கனே, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் சொல்லலை. எப்படி இருந்தாலையும் நிலா என் பொண்டாட்டி தானேன்ற ஒரு மெதப்பில் இருந்துட்டேன். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கே ரொம்ப கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் சும்மா இருக்காமல் நேராக நிலாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. உண்மை தெரியாமல் எங்கள் கடைக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டீங்க, நிலாவுக்கும் சோழனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நடத்துகிற கல்யாணத்தை பிடிக்காம தான் நிலா வந்து சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை கொடுத்ததுமே சோழன் வந்து நிலா கிட்ட இந்த கல்யாணத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அதனால தான் நிலாவும் நீங்கள் நடத்துகிற கல்யாணத்தை பிடிக்காம அவங்க சென்னைக்கு வந்து வாழணுன்ற வாழ்க்கையை வந்து அவங்க சோழன் கிட்ட இருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே நிலாவோட அப்பா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா? ஆமாங்க, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. ஏங்க, இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது. அந்த குடிசை வீட்டில் என் பொண்ணு இருக்கக்கூடாது. என் பொண்ணை மறுபடியும் நீங்கள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலவோட அம்மாவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.